சிவனே போற்றி. என் நாட்டவர்க்கும் முறைவா போற்றி. அருள்மிகு பட்டினத்தார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். கண்டம் கரியதா கண்முன்பு உடையதாம் அண்டத்தை போல அழகியதா ஒற்றி கடல் அருகே ஒற்றி கடல் அருகே கடல் அருகே நிற்கும் கரும்பு ஒற்றி கடல் அருகே நிற்கும் கரும்பு கண்டம் கரியதாம் ஒற்றி கடல் அருகே நிற்கும் கரும்பு கண் ஒன்று உடையதாம் ஒற்றி கடல் அருகே நிற்கும் கரும்பு கண் ஒன்று உடையதாம் அண்டத்தை போல அழகியதாம் தொண்டர் உடல் உருக தித்திக்கும் ஓங்கு புகழ் ஓங்கு புகழ் ஒற்றி கடல் அருகே நிற்கும் கரும்பு வாவியெல்லாம் தீர்த்தம் வாவியெல்லாம் தீர்த்தம் மண்ணில் எல்லாம் வெண்ணீரு வாவியெல்லாம் தீர்த்தம் மண்ணில் எல்லாம் வெண்ணீரு கவனங்கள் எல்லாம் கணராக வாவியெல்லாம் தீர்த்தம் மண்ணில் எல்லாம் வெண்ணீரு கவனங்கள் எல்லாம் கண்ணனாக 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 பூமுகை ஈது பூமுகை ஈது சிவலோகம் என்கின்றே பூமுகை ஈது சிவலோகம் என்கின்றே வித்தவர் தோரோதும் திருவொற்றியூர் வித்தவர் தோரோதும் திருவொற்றியூர் திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த நாள் மிக இனிமையான நாளாக நமக்கு வாய்த்திருக்கிறது.
பெருமான் கருணை ஏழு நினைந்தடியை நித்தலும் கைதொழுது வணங்கி மகிழ்ந்து நமக்கெல்லாம் அருட்குருநாதராக வழங்கி இங்கே அற்புதமான கோயில் கொண்டிருக்கக்கூடிய பட்டினத்து சுவாமிகளுடைய திருவடி கமலங்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கி இந்த நிகழ்வை நமக்கு அற்புதமாக ஏற்பாடு செய்து தந்திருக்கின்ற துறையூர் ஓங்காரக்குடில் சுவாமிகள் அரங்கமா தேசிகருடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கத்தை எங்கள் குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கும் இங்கே அற்புதமாக இங்கே ஞானியர் பெருமக்களுடைய திருநாமங்களை வைத்தே அற்புதமான ஒரு வழிபாட்டை செய்த அன்பர்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பட்டினத்து சுவாமிகளுடைய அருள் பெற்ற அடியார் பெருமக்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கம். பட்டினத்தார் வாழ்வும் வாக்கும் என்ற தலைப்பில் நாம் இங்கே சிந்திக்க இருக்கின்றோம். எனவே உங்களுடைய மனதை அந்த தியானத்தின் மீது திருப்ப வேண்டுமாய் அழகாக ஒரு சொல் குறிப்பிடுவார்கள். இறைவன் இறைவிதன் பாதத்தில் ஈடுபடும் சொல் அல்லால் பிற வார்த்தை யாதொன்றும் பேசற்க ஆலயத்துள். இறைவன் இறைவி பாதத்தில் ஈடுபடும் சொல் அல்லாது வேறு எந்த ஒரு வார்த்தையும் ஆலயத்தில் பேசலாகாது. உங்களுக்கு தான் சொல்றேன். அதனால மற்றவை நாம மற்ற நேரங்களில் அல்லது இந்த வளாகத்தை விட்டு நாம் வெளியில் வைத்துக் கொள்ளலாம். இந்த 2 மணி நேரமும் பட்டினத்தாருடைய வாழ்வையும் வாக்கையும் நாம் சிந்திப்போமாக என்று உங்கள் அனைவருடைய திருவடிகளை பணிந்து நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். உங்கள் செல்பேசிக்கு சிறிது நேரம் ஓய்வு கொடுங்கள். இது உயிருக்கான நிகழ்ச்சி. இதுவரை நாம் உடலுக்கான பல நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம், தேவைகளை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இது உயிரில் தித்திக்கின்ற கரும்பு. பட்டினத்தாருடைய பாடல்கள் உயிரில் தித்திக்கின்ற கரும்பு. பொதுவாக இனிப்பு என்று சொன்னால் அது உண்டால் இனிக்கும். ஆனால் குருநாதர்களுடைய பாடல்களை பாடினாலே இனிக்கும், அவர்களுடைய திருவடிகளை நினைத்தாலே இனிக்கும். குருநாதருடைய திருவடியை மனசுக்குள்ள நினைச்சோம்னா அதுதான் தெளிவு. திருவடிகளை பார்த்தால் அதுதான் தெளிவு. திரு வார்த்தையை கேட்டால் அதுதான் தெளிவு. குருநாதர்களுடைய திருநாமங்களை சொன்னோமே அதுதான் தெளிவு. இவை முடியாத கட்டத்தில் குருநாதருடைய திருவடியை சிந்தித்திருப்பது தெளிவு. இதைத்தான் நம்முடைய திருமூலர் பெருமான் சொல்லுகிறார், தெளிவு குருவின் திருமேனி காண்டல். குருநாதரை நேரில் பார்க்க, இதற்கு பேரு நயன தீட்சைன்னு சொன்னாங்க. கண்ணால் பார்ப்பதால் நமக்கு ஒரு தெளிவு ஏற்படும். அவர்களுடைய திருக்கண் பார்வை நம்ம மேல படுறதே ஒரு தீட்சை. அடுத்து தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். அவர்கள் பேசுகிற அந்த திருவார்த்தைன்னு சொன்னாங்க. நாம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வெறும் வார்த்தை. ஆனால் அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வாய் அது திருவாய், திருவாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை திருவார்த்தைன்னு சொன்னாங்க. அடுத்தது தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல். பட்டினத்தடிகள்னு சொன்னாவே போதும், அது பஞ்சாட்சரத்தை காட்டிலும் உயர்ந்தது. ஏன்னா குரு இருந்தா தான் பரத்தை நாம் அடைய முடியும். குருவினுடைய துணை இல்லாமல் சிவத்தை அடைய முடியாது. எனவே குருதான் நமக்கு சிவத்தை அடைவதற்குரிய வழியை காட்டுகிறார். எனவே சிவத்தை அடைவதற்கு குருநாதர் திருவடிகளை பற்றிக் கொள்வதற்கு அவர்கள் திருநாமத்தை தவிர நமக்கு வேறு வழி கிடையாது. இப்படியே குருவினுடைய திருநாமத்தை சொல்லியே முக்தி பெற்றவர்கள் நம்முடைய நாயன்மார்களாகவும் ஆழ்வார்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அப்பூதியடிகளார்னு ஒருத்தர் திருநாவுக்கரசு என்ற திருநாமத்தை சொல்லியே முக்தி பெற்றார். ஆழ்வார்களில் மதுரகவி ஆழ்வார்னு ஒருத்தர் நம்மாழ்வார் பெயரை சொல்லியே முக்தி பெற்றார். அவர் திருமாலினுடைய ஓம் நமோ நாராயணா என்ற நாமத்தை சொல்லல. அப்பூதியடிகள் ஓம் நமசிவாய என்ற பஞ்சாட்சர 5 எழுத்தை சொல்லல. குருநாதர் பெயரை சொல்லி அவர்கள் முக்தி பெற்றார்கள். அந்த வழியில் நாமும் குருநாதர்களுடைய பெயரை சொல்லியே அந்த முக்திக்கான வழியை தேடுவோமாக என்று சொல்லி இன்று நாம் சிந்திக்கின்ற அத்தனை பாடல்களும் பட்டினத்தாருடைய பாடல்கள் மட்டும்தான். வேற எதுவும் இதில் கலந்து வரப்போவதில்லை. இடையிடையே அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த தத்துவங்களையும் இசை பேருரையாக இங்கே நிகழ்த்துவதற்கு எல்லாம் வல்ல பட்டினத்தாருடைய திருவடிகளை பற்றி கொண்டு அடுத்ததாக ஒரு அருமையான பாடல் திருஞான சம்பந்தருடைய அந்த வாழ்க்கையை ஒரே பாட்டில் அழகா அவர் எப்படி ஞானப்பால் உண்டு தோடுடைய செவியன் என்ற பாடலை பாடினார் என்பதை பட்டினத்தடிகள் குறிப்பிடுகிறார். இது ரொம்ப அரிதான ஒரு பாடல்.
அதற்கு முன்னால் ஒரு பாடலை பார்த்துட்டு அந்த பாடலை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். அருமையாக நீங்கள் கேட்டருள வேண்டும். திருச்சிற்றம்பலம். அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் அஞ்செழுத்தை புதிய பிழையும் அஞ்செழுத்தை தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கட்சியே கம்பனே. எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கட்சியே கம்பனே. எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கட்சியே கம்பனே. தாதையோடு வந்த வேதிய சிறுவன் தாதையோடு வந்த வேதிய சிறுவன் தாதையோடு வந்த வேதிய சிறுவன் தளர் நடை பருவத்து பழப்பசி வருத்த தாதையோடு வந்த வேதிய சிறுவன் தளர் நடை பருவத்து பழப்பசி வருத்த அண்ணாயோ என்று அண்ணாயோ எங்கே அழைப்பனும் நின்று அண்ணாயோ எங்கே அழைப்பனும் நின்று ஞான போனதற்கு அருளட்டி உழைப்பவர் அண்ணாயோ என்று அழைப்பனும் நின்று ஞான போனதற்கு அருளட்டி உழைப்பவர் அவன் வழி அருள அந்தனின் நின்று தந்தார் யாரென வழி அவன் வழி அருள அந்தனின் நின்று தந்தார் யாரென அவனை காட்டுவன் அவனை காட்டுவன் அப்பவனை காட்டுவன் அப்பவன
பாட்டு வரலாறு அழகா சொல்லிட்டு இருப்பாரு. அதுதான் பட்டினத்தார். பட்டினத்தார் ரொம்ப அழகா நிலையாமையை பாடுகிறார். என்ன நிலையாமைன்னா, வாழ்க்கையில 4 நிலையாமையை மனசுல வச்சுக்கணும். ஒன்று, இளமை நிலை இல்லாதது. இன்னைக்கு நமக்கு தலையில இருக்குது, நாளைக்கு சீப்புல வந்துடும். புரிஞ்சு போச்சா? எப்ப சீப்புல வந்துருச்சு அது சீப்பா போடும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவோம், இடதுகையில் இருக்கும். தலையில இருக்கும் பொழுது அதற்கு எவ்வளவு மரியாதை, அது தலையை விட்டு இறங்குச்சுன்னா அதனுடைய மரியாதை எப்படி போகும்? அதுதான் சொன்னார், இளமை நிலையில்லாதது. அடுத்தது, செல்வம் நிலையில்லாதது. செல்வம் நிலையில்லாதது இல்லையா? இன்னைக்கு நம்ம கையில இருக்கும், நாளைக்கு இன்னொருத்த போகும். நாளை வம் என்றால் வருவது, செல் என்றால் செல்வது. சென்று வருவதால் அதற்கு செல்வம்னு பேர். வம்னா வருவது, செல்லுனா போறது. அடுத்தது, இந்த உடம்பு நிலையில்லாதது. யாக்கை நிலையில்லாது. யாக்கை, இந்த உடம்பை வச்சுக்க முடியுமா? யாராவது வச்சுக்க முடியுமா? ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் ஒரு 10 வருஷம் வச்சுக்கிறோமே இறந்ததுக்கு அப்புறம், முடியுமா? இத நம்முடைய பட்டினத்து சுவாமிகள் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் எது உறவு, எப்பேற்பட்ட உறவா இருந்தாலும் அது நிலையில்லாது. 4 ஞாபகம் வச்சுக்கணும். 3 நம்மகிட்டே இருக்குது, இன்னொன்னு நம்மோட சேருவது. ஒன்று இளமை நிலையில்லாதது, செல்வம் நிலையில்லாதது, யாக்கை நிலையில்லாதது, உறவுகள் நிலையில்லாதது இல்லையா? இந்த 4ம் நம்மள்ட்ட என்ன இல்ல, நிலையில்லாதது. சரி, அப்ப நிலையில்லாதது நம்ம என்ன செய்யறது? நிலையில்லாததை வைத்துக் கொண்டு நிலையான அறத்தை செய்து விடுங்கிற. நிலையான அறத்தை செய்து விடு. இப்ப அன்னம்பாளிப்பு செய்யணும், இன்னமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அரங்கமா தேசிகரை. ஏன்? அன்னம்பாளிப்பு செய்தவர், அன்னதானம் செய்தவர். யாக்கே நிலையில்ல, அவர்கள் திருவடி அடைந்து விட்டார்கள். நம்முடைய ஞானியர் பெருமக்கள் எல்லாம் திருவடி அடைந்து விட்டார்கள். அவருடைய அந்த பாடல்கள் இந்த உடம்பை கொண்டு பாடிய பாடல்கள் இன்றும் இருக்கிறது. அப்ப நிலையில்லாத உடலை கொண்டு நிலையான அறத்தை செய்தார்கள், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பட்டினத்தாருடைய அந்த ஆன்மா இங்கே உங்களோடு இருக்கிறது. நிறைமதி நாளில் சித்தர்களை வணங்கினோம்னா அதனுடைய ஆகர்ஷண சக்தி அதிகம். அதனால்தான் நிறைமதி நாள்ல சித்தர்களை வணங்குவதை நம்முடைய ஞானிகள் திருவிழாக்களோடு இணைத்து வச்சிருக்கிறாங்க. சைவத்துல திருவிழாக்கள் தான். இந்த ஊர்ல தான் ஞானசம்பந்தர் பாடினார், மயிலாப்பூர்ல. இந்த சென்னை திருமயிலையே கையில் அங்க ஒவ்வொரு திருவிழாவா பாடினார். எல்லா திருவிழாவும் பாருங்க பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய நிறைமதியோடு தொடர்புடையதார்கள். அதை நீங்க தை மாசம் எடுத்தா தைப்பூசம், மாசி கடலாட்டு விழா, மாசி மகம் இல்லையா? அதே போல பங்குனி உத்திர நாள், சித்திரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், 12 மாதங்களும் நமக்கு பௌர்ணமியோடு வருகிறது. அதில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளி, இன்னைக்கு பௌர்ணமி நாள், பட்டினத்தாருடைய திருநட்சத்திரம் வந்திருக்கு. அந்த நேரத்தில் பட்டினத்தாருடைய இந்த மண்ணுக்கு நாம வந்திருக்கிறோம். பாருங்க எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கணும். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. பட்டினத்தார் சொன்னாரு, திருவொற்றியூர்ல போய் வடிவுடை அம்மையின் படம்பக்கநாதனை பார்த்தா மட்டும் புண்ணியம் சாமி, இந்த மண்ணே திருநீர். இங்க குழாயில தண்ணி வருது பாருங்க, அந்த தண்ணீர் இல்லப்பா, அது கங்கா ஜலத்தோட புனிதம். வாவியெல்லாம் தீர்த்தம். நீங்க பார்க்கிற நீர்நிலைகள் அத்தனையும் தீர்த்தம். மணல் எல்லாம் வெந்நீர். பார்க்கிற வனங்கள் எல்லாம் கணநாதர். பூ உலகில் ஈது சிவலோகம். இதை நான் சொன்னேன்னு சொல்லல பட்டினத்தார், அதுதான் ஞானிகள். என்றென்று மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர் அப்படின்னு உண்மையா தவம் செய்தவங்க எனக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்ற அந்த பணிவு பட்டினத்தாருக்கு இந்த திருவொற்றியூர்ல கிடைச்ச உடனே சுவாமி முக்தியை கொடுத்தான். அதுதான் என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணர பெற்றேன். அதுவரையும் பட்டினத்தாருக்கு தெரிந்தது, திருவொற்றியூருக்கு வந்ததுக்கு அப்புறம் உணர பெற்றேன். தெரிவது வேறு, உணர்வது வேறு. தெரிவது அறிவு, உணர்வது ஞானம். தெரிவது அறிவு, இது பச்சை அப்படின்னு தெரிகிறது, இது அறிவு, கண்ணால் பார்க்கிற அறிவு. ஏற்கனவே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, இப்படி இருந்தால் இது பச்சை என்று. இது ஒலி வாங்கி, இது அறிவு. ஏன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் சொல்லி கொடுத்ததால் வருவது அறிவு, உணர்த்துவதால் உணர்வதற்கு பேர் ஞானம்னு பேர்.
அந்த ஞானத்தை உணர்த்துவதற்கு நமக்கு ஒரு குருநாதர் தேவை. ஏன்னா ஞானத்தை உணர்த்துவதற்கு ஆணவம் இருக்கக்கூடாது. ஆணவத்தை நகர்த்தினா தான் அறிவு பேரறிவாகிய ஞானமா மாறும். ஆணவம் இருந்துச்சுன்னா, அறிவுல ஆணவம் இருக்கும். நான் படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் பிஹெச்டி கிச்சடி எல்லாம் கிண்டிருக்கேன் தெரியுமான்னு பேசிட்டு இருப்பான். படிக்காதவனை பத்தி ஏளனமா பேசிட்டு இருப்பான். அதனாலதான் முதல்ல சொன்னார் கல்லா பிழையும், கருதா பிழையும், கசிந்து உருகின் இல்லா பிழையும், நினையா பிழையும், இதெல்லாம் தான் பிழை. எனவே இந்த பிழையெல்லாம் பொறுத்தருள்வாய் கட்சியை நம்புகின்றனர். அதனால படித்ததனால் வரக்கூடிய அறிவில் நமக்கு வருவது ஆணவம் ஒட்டிக்கொண்டே வருகிறது. ஆனால் ஞானம் அடைந்தவர்கள் தன்னால் நடந்தது என்று சொல்ல மாட்டார்கள். அதுதான் ஞானம்னு பேர். அந்த ஞானத்தை பட்டினத்தார் அடைந்த இடம் இந்த திருவொற்றியூர் என்கின்ற ஞான பூமி. கைலாயத்திற்கு போகாதவர்கள் இங்கே யாரேனும் இருப்பீர்கள் என்று சொன்னார். 1-2 பேர் போயிட்டு இருப்பீங்க, பல பேர் போகாதவங்க தானே இங்க நின்றுட்டு இருக்கிற தம்பியிலிருந்து நான் வரையும். ஆனால் திருவொற்றியூருக்கு வந்து விட்டோம் என்று சொன்னால் கைலாயத்துக்கு வந்தாச்சு. பூவுலகில் ஈது சிவலோகம் என்று மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர். இன்னைக்கு எல்லாரும் கைலாயத்துக்கு வந்திருக்கிறோம். இறைமதி நாள்ல கைலாயத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். கைலாயத்துல வாசிக்கிற பெருமை உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. எத்தனை பேருக்கு கிடைக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட அருமையான இந்த அந்த கைலாயத்தில் கூட கடல் கிடையாது. திருவொற்றியூர்ல கடலோடு இருக்கிற கைலாயம். அதனால இது ஒரு ஸ்பெஷல் இல்லையா? அடுத்த பாட்டு பார்க்கலாமா? நிலையாமை எப்படி சொல்றாரு பாருங்க, அருமையான பாட்டு. பாட்டுக்கு தனி விளக்கமே தேவையில்லைங்க. பட்டினத்தார் பாட்டுக்கு அவ்வளவு எளிமையான மனிதர். வந்தது இல்லை பிறந்து மண்ணேல் இறக்கும் போது கொடு போவது இல்லை இடைநடுவில் குதிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது பிறக்கும் போது கொடு வந்ததில்லை மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை இடைநடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் புலாமருக்கு என் சொல்லுவேன் கட்சியே நம்பனே ஊரும் சதம் அல்ல உற்றால் சதம் அல்ல உற்று பெற்ற பேரும் சதம் அல்ல பெண்டின் சதம் அல்ல பிள்ளைகளும் சீரும் சதம் அல்ல செல்வம் சதம் அல்ல தேசத்திலே யாரும் சதம் அல்ல நின்றாள் சதம் கட்சியே கம்பனே நின்றாள் சதம் தேசத்திலே நின்றாள் சதம் கட்சியே கம்பனே பிறவாதிருக்க வரம் பெறல் வேண்டும்